அப்படியே சொல்லுங்கள், நீங்கள் சொல்லிட்டு பண்ணுங்கள், அவருக்கு புரியணுமா? வணக்கம், அக்கறை யோகா மையம். நான் உங்கள் அருண் ஜெயக்குமார். இப்போ நம்ம பேசிக்காக வந்து அவங்க உடல் வலிமையாக இருந்தாலும் வலிமை கம்மியாக இருந்தாலும் முதல்ல நம்ம உடம்புல இருக்கிற 9 ஜாயிண்ட் அசைச்சிடணும். அதில் வந்து மொதல் ஜாயிண்ட் வந்து இந்த விரல். இந்த விரலை வந்து நல்லா முன்னாடி போகணும், முன்னாடி வரணும், பின்னாடி போகணும், முன்னாடி வரணும். இப்படி நல்லா அசைச்சுட்டா தான் இங்கே இருக்கிற நரம்பு ஃப்ரீ ஆகும். நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்னா நம்ம நரம்பு ஃப்ரீ பண்ணுறதுக்கு தான் பயிற்சி. இது எல்லாமே ஒரு சிக்னல் மாதிரி வைங்களேன். ஒரு சிக்னலை நம்ம ஃப்ரீ பண்ணுறோம் டிராஃபிக்கில் மாட்டாமல். இது முடிஞ்சதும் அடுத்து கணுக்கால். கணுக்கால் வந்து இப்படி உள்ளே போயிட்டு வெளியே வரணும். இந்த பாதம் அதான் ஒரு 10 முறை இல்லை 15 முறை ஆட்டுங்க. 10 முறை. அதுக்கப்புறமேட்டு காலை கொஞ்சம் விரித்து சைடில் வந்து முன்னாடி சைடில் இது ஒரு 10 முறை பண்ணுங்க. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலாக இப்படி ஆப்போசிட்டில் அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. இது ஒரு 5 முறை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ரிவர்ஸில் ஒரு 5 முறை. அதுக்கப்புறம் முழங்கால் மொத்தம் அது ஃப்ரீயாக ஹாயாக வந்து ஒரு துள்ளல் மாதிரி ஒரு ஏற்றி இறக்கணும். இது முடிச்சுட்டு மறுபடியும் இந்த வலது காலை இப்படி 2 கையும் ஒரு இடத்துல பிடிச்சி இப்படி இழுத்து இந்த கையை இங்கே வச்சுக்கணும். இங்கே வச்சு இந்த இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம காலை வந்து ஒரு குழந்த மாதிரி இப்படி தாளாட்டணும். தாளாட்டிட்டு ஒரு 10 தடவை ஆட்டுங்க. நான் வந்து வீடியோக்காக கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் 10 தடவை ஆட்டுங்க. ஆட்டிட்டு அதுக்கப்புறம் 2 கையும் இங்கே வச்சுக்கிட்டு நெத்தியை தொட முயற்சி பண்ணுங்கள். முதல்ல வராது, நீங்கள் செய்ய ஒரு வாரம் 10 நாளில் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு இந்த கை இந்த தொட மேலே வச்சு காலை அது மேலே வச்சு நம்ம இந்த காலை வந்து முன்னாடி ஒரு 10 சுற்று சுற்றுறோம். ஒவ்வொரு தடவையும் இந்த கை இங்கே இடிக்கிற அளவுக்கு இப்படி முன்னாடி போகணும். முன்னாடி 10 சுற்று, இப்படி ரிவர்ஸில் ஒரு 10 சுற்று. ஒவ்வொரு தடவையும் இங்கே டச் ஆனால் தான் முழுமையாக நம்ம சொல்லுறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த கால் நல்லா தூக்கி தொடமலை வச்சுட்டு 2 கை எடுத்து முட்டிக்கால் வச்சு அதெல்லாம் ஆக்கிடணும். முதல்ல வந்து கொஞ்சம் தூக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அசைக்க அப்படியே கீழே வரும். இங்கே இருக்கிற நரம்பெல்லாம் ஃப்ரீயாகும். இது ஃப்ரீயானதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாகிடுச்சு அப்படின்னா நம்ம கை வைக்கலனாலும் நம்ம காலையிலே ஆட்டலாம். அந்தளவுக்கு நம்ம ஃப்ரீ பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம காலில் பாதத்தில் வந்து அக்கு ப்ரெஸ் பண்ணணும். பார்த்திங்களா, இங்கேருந்து அப்படியே இறங்கிக்கிட்டே வந்து யூட்டன் அடித்து 2வது வரலுக்கு போய் 3வது வரலேருந்து இறங்கி யூட்டன் அடித்து 4வது வரலுக்கு போயிட்டு மறுபடியும் 5வது வந்து இறங்கி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த காலம் அதே மாதிரி இந்த காலுக்கு எப்படி செய்யணுமோ அதே மாதிரி எப்படி செய்யணும். இந்த இது எதுக்கு செய்கிறேன்னா ஒவ்வொரு கால் அசைவும் நம்ம பயிற்சி கொடுக்குறது எதுக்குன்னா இன்னொரு பயிற்சியை வந்து அதுக்கு வந்து சுலபமாக இருக்கிறதுக்காக இதை நம்ம பண்ணுறோம். இது பத்மாசனம் போடுறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப உதவும். இதை நல்லா செஞ்சுட்டு பத்மாசனம் போட்டால் கால் வலிக்காது. அதே மாதிரி இதுக்கு அக்கு ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது முடிச்சதும் கால் 2 கை முடிச்சுட்டு மறுபடியும் காலை மடக்கி இந்த தொடைய முட்டிகளை கீழே இறக்கி மறுபடியும் அசைக்கணும். இதுக்கு பேர் பட்டர்ஃப்ளை.
பட்டர்ஃப்ளை ஒரு 10 தடவை ஆட்டிட்டு 2 கையும் இப்படி உள்ள விட்டுக்கணும். மூச்சு இழுத்து அப்படியே குனியணும். நிறைய பேத்துக்குள்ளே தான் வரும். அதே அது எங்கே நிற்குதோ அந்த இடத்துல நின்று மூச்சு நல்லா இழுத்து இழுத்து வாங்கணும். நம்ம வந்து தம் கட்டி திணறாமல் மூச்சு இழுத்து இழுத்து வாங்குறது தான் பயிற்சியோட முக்கியத்துவம். மறுபடியும் மூச்சு இழுத்து முதல் ரவுண்டு கை உள்ளே வச்சுக்கணும். 2வது ரவுண்டு வெளியே கை வச்சுக்கணும். மெயினாக முழங்கை வந்து இந்த மேட்டில் நல்லா ஊன்ற அளவுக்கு கொண்டு வரும்போது உடம்பு நல்லா படிமானமாக இறங்கும். மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டே குனியணும். அதே நிலையிலே இருந்து ஒரு 5 மூச்சு நல்லா ஆள் இழுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஜானு சீராசனம். இந்த காலை வந்து நல்லா உள்ளே வச்சு நல்லா படிக்கணும். இந்த காலை வந்து இப்படி சாய்க்காமல் நேராக பிடிச்சி நிறுத்திட்டு கையை பிடிச்சி மெதுவாக வேகமாக இப்படி வேகமாக போகிறது போல் மெதுவாக செய்யும் போது தான் நமக்கு எங்கெங்கே பிடிப்பு இருக்கோ அது அப்படியே விடும். கொஞ்சம் நல்லா செய்யலாங்கன்னா மெதுவாக செய்யும் போது தான் உங்களுக்கு முழுமையாக வரும். மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டே குனியணும். ஒவ்வொருத்தருக்கு இவ்வளோ தான் வரும். இவ்வளோ வந்தாலும் சரி இங்கே பிடிச்சிக்கிட்டு மூச்சு நல்லா இழுத்து வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து கொஞ்ச நாளில் இப்படி தொட முடியும், அப்புறம் இப்படி தொட முடியும், அப்புறம் முழங்கை போன்ற அளவுக்கு வரும். அதுக்கப்புறம் தலையும் முடிக்கலாம். எந்த போஸ்லையுமே நின்று ஒரு 5 மூச்சாவது இழுத்து வாங்கிட்டு தான் அடுத்து போகணும். இப்போ நான் செஞ்ச மாதிரி இது ஒரு தடவை செஞ்சேன், இதே மாதிரி 3 தடவை செய்யணும். எப்போ செஞ்சாலும் இந்த காலுக்கு அதே மாதிரி மெதுவாக போகிற வரைக்கும் நமக்கு எதாவது பிடிப்பு இருந்தாலும் ஃப்ரீயாக விடும். வேகமாக போயிட்டால் பிடிப்பு விடுறங்காட்டி நம்ம போயிடக்கூடாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது தான் விடும். இந்த பின் சைடு பார்த்திங்கன்னா ஒரு நரம்பு இழுத்து நமக்கு வந்து அது ஒரு வியாதி மாதிரி சொல்கிறாங்க. இதை செய்யவே அது மாறிக்கும். அதனால் டெய்லியும் செய்ய உங்கள் நரம்பு நீண்டுடும். கீழும் போது ஈஸியாக மாறிடும். அதுக்கப்புறம் இது போய் சமகோணம் ஆகணும். நம்ம ஒரு கை இங்கே வச்சுட்டு இப்போ வலது காலை இடது கையில் தொட்டு இவ்வளோதான் வருதா இதுலேயே நின்றுக்கோங்க. மூச்சு நின்றுதான் எடுத்துக்கோங்க. மறுபடியும் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி செய்ய கொஞ்ச நாள் ஆக உங்களுக்கு இப்படி வளர்ந்துட்டு வந்து தலை இங்கே தொடுற அளவுக்கு வரும். நம்ம இது வரல, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு இருக்கக்கூடாது. நம்ம எப்பயுமே முயற்சி பண்ணிக்காமல் இப்படி பிடிக்கும். இந்த கை வந்து இப்படி திரும்பும்போது தான் இந்த பகுதி அப்படியே இழுத்து இந்த சதையெல்லாம் குறைக்கும். இது ஒரு 10 முறை பண்ணிவிட்டு 2 கை பின்னால் கட்டிக்குவாங்க. கட்டிட்டு நல்லா அசைச்சு விடணும். இப்படி அசைச்சு விட முதுகு தண்டில் இருக்கிற சதைப்பிடிப்பு எல்லாமே லூஸ் ஆகி முதுகு தண்டு ஃப்ரீயாக இருக்கும். இந்த முதுகு தண்டை ஃப்ரீ பண்ணிட்டா தான் நமக்கு முதுகு வலியும் வராது. முதுகு வலி அந்த நரம்பு வந்து அந்த எலும்பில் உள்ளே மாட்டிக்கிச்சு, இல்லை சதை மாட்டிக்கிச்சு, இதை ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. இது நம்ம செஞ்சுக்கிட்டா போதும். இதை நம்ம ஃப்ரீ பண்ணிட்டா நம்ம எப்பயுமே வந்து முதுகு வலியும் வராது, அதுக்குண்டான பிரச்சனையும் எதுவும் வராது. நம்ம எவ்வளோ வயசு ஆனாலும் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது இதோட அட்வான்ஸ் கொஞ்சம் சொல்லி காட்டுறேன். எப்படின்னா முதல்ல வந்து இப்படி குனியணும். உங்களை குனிய முடியாது, இவ்வளோ தான் வரும். ஆனால் நல்லா குனிஞ்சு இந்த கையை லூஸ் விட்டு இந்த காலை ஒட்டின மாதிரி கை அப்படியே வரணும்.
வந்து இப்படி நீட்டி லெஃப்ட் ரைட் போகணும். இது செய்ய செய்ய இந்த பக்கம் இருக்கிற இந்த ஹிப்பு இடுப்பில் இருக்கிற சதை பூரா கரன்னு குறைஞ்சிடும். நல்லா பர்ன் ஆகும். இந்த ஆசனத்துக்கு பேர் என்னென்னா சமகோண ஆசனம். சமம்னா நமக்கு ஒரே மாதிரியே இருக்கணும். கோணம்னா நம்ம உடம்பு வந்து எல்லா பகுதியும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கும் ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் அந்த பேர் வந்து சமகோணம், சமமாக இருக்கிறது. அடுத்தது இதுக்கு பேர் பட்சிமோத்தாசனம். நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டே குனியணும். ஒவ்வொருத்தருக்கு இவ்வளோ தான் வரும். இவ்வளோ வந்தாலும் சரி இதே இருந்துட்டு மூச்சு இழுத்து விடணும். மூச்சு இழுத்து விட தான் அப்படி இறங்கும். நன்றி. இதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி வரும். அதனால் வந்து இது யோகா, இதோட பேசிக் யோகா முடிஞ்சுது. நன்றி. நீங்கள் இந்த பக்கம்